நம்ம பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து லேக் சைடில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பும் ஒன்று வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, பூ மாதிரி வந்து அழகாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் பார்க்கறதுக்கு. மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நிறையா பிளேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காருக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளம்பி போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா, இன்றைக்கி போகிறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் கார் வர்றதுக்காக. ஒரு ஹோட்டலில் போய் நிப்பாட்டினாங்க. ஸோ அங்கே வந்து நான் வந்து பொடி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா, தோசை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது தான் கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். வேறு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்காது. இது வந்து ஒரு டவர். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து பிரேமம் படத்தில் வருமா இந்த சர்ச் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் மெழுகுதிரி வந்து வச்சுட்டு அங்கே வந்து உள்ளே வந்து ஃபோட்டோ அலோடெலாம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வெளியில் வந்த பிறகு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இந்த சர்ச்சுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 2 கடை வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்கலாம். மெழுகுதிரி அந்த மாதிரி. ஸோ பெல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த சர்ச் பார்த்திங்கன்னா, பிரேமம் படத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா ராம் அந்த படத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் சீன் வந்து எடுத்திருப்பாங்க போல். ஸோ அது வந்து நல்லா வந்து சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா, மணிரத்னம் சாரோட வீடா. ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதாவது ஒரு ஃபீல் நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பசுமை பள்ளத்தாக்கு இருக்குல்ல. ஸோ சூசைட் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகிறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடைகள் தான். நிறையா நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு க்ரௌடுமே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நல்லாவே வந்து க்ரௌடு இருந்துச்சு. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போன உடனே அந்தளவுக்கு வந்து மிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியல. ஆனால் மங்கீஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மிஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தாங்க மிஸ்ட்டு வருமானு சொல்லிட்டு. ஸோ நிறையா வந்து மிஸ்ட்டு வந்தனால நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து குட்டி ஷாப்பிங் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து ஷாப்பிங் பண்ண போயிட்டா. ஸோ நம்மளும் வந்து கொஞ்ச நேரம் அவங்க கூட நின்றுட்டு கீ செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கீ செயின்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. திருப்பி வந்து நான் வரும்போது ஒரு குட்டி கார் ஒன்று வாங்கியிருந்தேன். பைக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குட்டி குட்டி ஜெல்லி மிட்டாய்ஸ்லாம் வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சு அவ்வளோ மிஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பில்லர் ராக். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது வந்து ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே கிளம்பியாச்சு. இந்த இடத்துல அந்தளவுக்கு மிஸ்ட் இல்லைனாலும் தூரமாக வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு வந்து நல்லாவே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து அந்த மிஸ்ட் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது வந்து பில்லர் ராக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து மூடிடுச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மிஸ்ட் பார்க்குறதுக்கு தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா குணா கேவ் கிட்டே போயிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. கோலி சோடா அந்த மாதிரி. நம்ம வந்து பசங்க கையிலேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கோலி சோடா வாங்கி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு நான் குடிக்கல. காஃபி மட்டும் வந்து குடிச்சிட்டு உள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ளவர் இருந்துச்சு. இது வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்குமா. அப்படியே திரும்பி பார்த்த பிறகு தான் தெரியுது அந்தளவுக்கு மிஸ்ட்டு என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ மிஸ்ட்டு வந்து நம்ம இந்த வருஷம் பார்த்துருக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிவிட்டு வந்து உள்ளே போனேன். உங்களுக்கு குணா கேவ்னு எழுதியிருக்குது பார்த்திங்களா. கொஞ்சம் பங்களா மாற்றியே தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. நம்ம வந்து இப்போது குணா கேவுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா. ஸோ நல்லாவே வந்து மிஸ்ட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மழையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ மழைக்கும் அப்புறம் அந்த மிஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து கிளைமேட் வந்து நல்லா வந்து இருந்துச்சு. நல்லா வந்து நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் வந்து பனிமூட்டம் வந்து இருக்குது. ஆனால் குளிர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. மிஸ்ட்டு வந்து இருக்கிற அளவுக்கு கூட குளிர் வந்து இல்லை. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம நெருக்கடி இல்லாமல் நடந்து போகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு க்ரௌடு வந்து இருந்துச்சு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா
குட்டி குட்டியாக வந்து சாரல் போட்டுகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் நனைஞ்சிற அளவுக்குலாம் வந்து சாரல் போடல. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து எடுத்தோம். ஹலோ, நம்ம இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். டிக்கெட் கவுண்டர் ஆனால் ஃப்ரீயாக இருக்குது, என்னன்னு தெரியல. இங்கே வந்து எனக்கு ரீல் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஸ்டெப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ஏதாவது சாங்க்கு வந்து மெர்ஜ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு அவ்வளோ வரலன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மோயர் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து வெளியில் வந்து ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு டேம் தெரியும்னு சொன்னாங்க. பட் வந்து இன்னைக்கு நல்ல மிஸ்ட்டு, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். நாங்கள் போன வருஷம் வந்தோம், எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த வாட்டி மிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட். அப்பா இதில் மழை வேற பெய்யுது. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஷாப்பில் வந்து நிப்பாட்டினாங்க. இங்கே வந்து ஒரிஜினலாக சாக்லேட், அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ரெட் சாண்டலும் வாங்கியிருந்தோம், கொஞ்சம் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் பர்ஃப்யூமும் வாங்கியிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷாப் போனீங்கன்னா சாண்டல்வுட்டோட பர்ஃப்யூம் அங்கே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் ஃபுட் பார்த்திங்கன்னா 3:30க்கு மேலே தான் வந்து நமக்கு சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் ஒன். வெஜ்னாலே எனக்கு பன்னீர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஈவினிங் போல் திருப்பி வந்து சைக்கிளிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஆனால் நல்ல மழை பெஞ்சி, ஈவினிங் போல் அவ்வளோவா வந்து மழை இல்லை. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குரங்கு வந்து நிறைய ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஜாக்கெட் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கெட் வாங்கியிருந்தேன். சைக்கிளிங் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தப்போ வந்து சைக்கிள் வந்து அந்தளவுக்கு மழை பெய்யறனால யாருமே வந்து வெளியில் எடுத்து தரவே இல்லை. நம்ம இன்றைக்கி வந்து சிண்ட்ரெல்லா படம் எடுத்த கடைக்கு வந்து முன்னாடி நிற்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துருப்பீங்க, இந்த சிண்ட்ரெல்லாவோட லக்ஷ்மி ராய் நடித்த படம் வந்து. ஸோ அதில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஷாப்பை வந்து காட்டியிருப்பாங்க. இதில் தான் வந்து சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் வந்து வெளியில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கும் வந்து போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அது முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிளிங் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். 3 பெடல் உள்ளது வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ நல்லா வந்து இருட்டாயிடுச்சு. இருட்டுனால பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் தான் வந்து நாங்கள் வந்து போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஹலோ, இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சைக்கிளிங்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணி ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ரூட் வந்து ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த செயின் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்டா வாங்கலைன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான். நல்ல வர்த்தான ஒரு ப்ளேஸ்ன்னு சொல்லுவேன். இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சில்ல இந்தளவுக்கு ப்ரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெலூன்லாம் வந்து ஷூட் பண்ணோம். பட் அந்தளவுக்கு வந்து நான் ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ கொடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட் வாயில் வந்து புகை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நூடுல்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நூடுல்ஸ் வந்தோடனே அதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி, நல்லா இஞ்சி காஃபி வந்து குடிச்சிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வாங்கினோம். அந்தளவுக்கு வந்து ஃப்ரூட் நல்லா இல்லை. நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கெலாம் கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வாக்கிங் பண்ண போனேன். கொஞ்சம் நேரம் வந்து நடந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா வந்து பறிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ரிட்டன் வந்து ரூமுக்கு கிளம்பலான்னு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டியான ஒரு டாக் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு நான் வந்து டாக் லவர் கிடையாது. ஆனால் இது பார்த்த உடனே எனக்கு தொடணும்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப நேரம் வந்து அதுக்கிட்டே வந்து ரொம்ப நேரம் நின்று தழுவி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து ஊருக்கு கிளம்ப போகிற முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தோம். அதாவது ஃப்ரூட், வெஜிடபிள் கண்டிப்பாக சொல்கிறேன். வெஜிடபிள் வேணால் இந்த கேரட், பீட்ரூட் வந்து வாங்குங்க. ஃப்ரூட்ஸ் வந்து எதுவும் வாங்கிட்டு ஊருக்கு கொண்டு போகாதீங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கெட்டு போகுது. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.